வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இன்றைய தினம் நம்முடைய குருபிரான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய 114வது பிறந்த நாள் ஆகிறது. இன்றைய சிறப்பான கொண்டாட்டத்தை ஆழியாரிலிருந்து எல்லா அறிவு திருக்கோயில்களிலும் சிறப்பாக மகிழ்ந்து போற்றி இதனை விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிமையான மாலை போதிலே இப்படி ஒரு இந்த காலத்திற்கு ஏற்ற அப்டேட்டட் குருன்னு சொன்னா மகரிஷி சொல்லும். சில மகான்களுடைய வரிகளை படிக்கலான்னு நம்ம போனா அது திருப்புகழா இருந்தா அந்த தமிழும் கூட கடுமையாகத்தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லிட்ரரி நாலேஜ் வேணும். அதே மாதிரி ஒரு ரமணருடைய உபதேசங்களை கேட்க போகிற போதோ அல்லது வேறு மகான்களை தேடி போகிற போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்று சொல்லக்கூடியது பிற பெரியவர்கள் காட்டிலும் மகரிஷி அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்மோடு வாழ்ந்தவர்கள். சென்னை குருவாயூரில் பிறந்து ஒரு எளிய நெசவாளராக திகழ்ந்த ஒரு தகைமைக்கு உரியவர்கள். நம்முடைய மகரிஷி அவர்களுடைய ஒரு எண்ணம், அவர் தீட்சை பெற்றது ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் இடத்துல. அப்படி இருந்த போதிலும் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவிக்கின்றார்கள் மகரிஷி. அமைப்புக்கு பேர் என்ன? உலக சமுதாய சேவா சங்கம்னு 1958 தொடங்கினாங்க. எங்க? கூடுவாஞ்சேரியில ஒரு எளிய நெசவாளியாக தன்னுடைய குடும்பத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தனி நபர், அவருடைய சிந்தனை விரிந்தது எவ்வாறு என்று சொன்னால் உலக சமாதானம் என்று எண்ணியிருக்கிறார். நாமெல்லாம் உலக சமாதானத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போமா? ஒரு ஒப்பு நோக்கி பார்ப்போமே? இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா நமக்கு இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தேவைகளும் ஓட்டங்களும் இதுவே முழுமையாக நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது. குடும்பத்தை பார்க்கணும், வரவு செலவு பார்க்கணும். சில பேர் பொருளாதாரத்துக்காகவே ஓடி ஓடி கடைசியில் வாழ்க்கையை முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க, ஒரு பிளாங்கா தெரியுதுன்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதுபோல அல்லாமல் மகரிஷி அவர்கள் உலக சமாதானம் என்று திட்டமிட்டு அதற்காக ஒரு செயல் திட்டத்தை, மிகப்பெரிய இவ்வளோ பெரிய புத்தகம் அது, உலக சமாதானம் என்று அப்பவே எழுதியிருக்காங்க. அவங்க முதல்ல எழுதியது ஞானமும் வாழ்வும் என்ற நூல். இரண்டாவதாக எழுதியது மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூல். மூன்றாவதாக உலக சமாதானம். நான்காவதாக அணுவிஷம் என்ற நாடகம். அந்த அணுவிஷம் என்ற நாடகத்திலையும் அன்றைய காலகட்டத்தில் 58, 60ன்னு வச்சுக்கோங்க, இப்ப உலக நாடுகள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டுகள் எவ்வாறு கேடு பயக்கும், போர் தேவையா என்ற ஒரு சிந்தனையை கையில் எடுத்தார் அந்த மகான் என்று சொன்னால், நாமெல்லாம் மகானுடைய அந்த பெரியவங்களுடைய சிந்தனையை இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளிலே போற்றி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் பாக்கியவான்கள். வேதாத்திரி மகரிஷி என்று சொன்னாலே அவருடைய எளிமை அங்கே முன்னிற்கும். அங்கே குடுவாஞ்சேரியிலிருந்து புறப்பட்டு கடலூர்ல, எங்க சொந்த ஊர் கடலூர்ல, எங்களுடைய குடும்ப பொறுப்புல இருந்த பகவந்த சுவாமிகள், தயானந்த சுவாமிகள் மடாலயம் என்று இருக்கிறது இன்றைக்கும் புதுப்பாளையத்தில். அங்கே என்னுடைய பாட்டியார் அருள்நிதி சிவச்சரன் அம்மா அவங்க துறவு மேற்கொண்டு இந்த மடத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மகரிஷி மன்றம் தொடங்கி நடத்தினாங்க. எப்ப? எந்த ஆண்டு? 58ல் உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கி 68ல் தான் முதல் பிரான்ச்சு கடலூருக்கு வருது. அப்போ 10 ஆண்டுகள் அவங்களுடைய சிந்தனை என்ன இருக்கு? இந்த அமைப்பு விரிவடைய வேண்டும், பெருக வேண்டும், எல்லோருக்கும் இந்த நல்ல சிந்தனைகள் சென்று சேர வேண்டும். ஒரே ஒரு கவியை இப்போ யோசனை பண்ணி பார்த்தோம்னா,
மகர்ஷியுடைய சிறப்பு நமக்கு தெரியும். ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பாருங்க, எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு போல சமமா ஒரே இடத்துல வளர்க்கிறது. ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். இன்றைக்கு நாட்டுக்கு நாடு வேற வேற கரன்சி இருக்குல்ல, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்து உணரும் இறைவணக்கம். தெய்வ நிலை, இறை தேடிதானே போறோம். தெய்வ நிலையை வெளியில தேடி போறிய மனிதா, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம் என்று பாடுகிறார். யாரு? ஒரு மிக எளிய ஒரு தனி மனிதர் கூடுவாஞ்சேரியிலே பிறந்து இந்த அமைப்பை தோற்றுவித்து 10 ஆண்டுகளுக்கு கழித்து மன்றங்களை தொடங்கி அப்படியே அரியாங்குப்பம், காரைக்கால், பாண்டிச்சேரி அப்படியே விரிவடைந்தது. டெல்லி வரையில பொறுப்பேன். அதற்கு பின்னால அந்த காலகட்டங்களில் தான் நானும் தீட்சை எடுத்தது. நான் அப்ப கல்லூரி மாணவன். எளிமை என்றால் அவ்வளவு எளிமை. நம்மோடு உட்கார்ந்து இயல்பா பேசிட்டு இருக்கிற அளவுக்கு. அது மட்டுமல்ல, அந்த சிந்தனைகள் எல்லாம் விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையோடு கூடியது என்பதுதான் வேதாத்ரி மகர்ஷியுடைய தனிச்சிறப்பு. மாடர்ன் அப்ளிகபிலிட்டி, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றமாறு தத்துவத்தை கொடுத்த சிறப்பு. உடற்பயிற்சி என்று எடுத்துக்கோங்க. மகரிஷி கொடுத்த உடற்பயிற்சியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க வேற எங்கேயாவது யோகா கிளாஸுக்கு போய் பாருங்க, ரொம்ப கடுமையான பயிற்சிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சிகள் 5 வயதிலிருந்து 60-70 வயது வரையில, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் இருபாலாரும் செய்யக்கூடிய பயிற்சி. அப்ப எவ்வளவு பாருங்க, அதை எண்ணி எண்ணி வகுத்து வகுத்து தானும் செய்து பார்த்து நமக்கெல்லாம் கொடுத்த சார். எந்த பயிற்சியை விட்டுடலான்னு ஒரு அன்பர் கேட்டா, உங்களுக்கு உடம்புல எந்த உறுப்பு வேண்டாம்னு சொல்றீங்க விட்டுடலான்னு. எந்த உறுப்பையாவது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நாம ஒரு விரல் முதற்கொண்டே அவசியமானது தானே. அப்ப அத்துணை உடல் அவயவங்களுக்கும் அந்த உடற்பயிற்சியை கொடுத்தார். அடுத்தது மனம் நல்லா இருக்கணும். மனம் நல்லா இருக்கணும்னா மன இயக்க மையமாகிய பிட்யூட்டரி கிளாண்ட்ல தியானம் செய்யற குண்டல் யோகத்தை கொடுத்தார். தியானத்தை கொடுத்து நீங்களாம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தீட்சை கொடுத்தாச்சு, நீ மேலே போன்னு கையை காட்டிட்டு அடுத்தது தெரியாது இதை விளக்கம் கொடுத்து பயிற்சி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்து விடவில்லை. ஏன்? அவருடைய நோக்கம் உலகம் தழுவிய சிந்தனையாக இருந்தது. அதுதான் இன்றைக்கு தலைப்பு. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிறந்த நாளிலே அவருடைய தனிச்சிறப்புகளை பேசுவதுதான் நம்முடைய பொறுப்பும் கடமை. அவர் எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் மேன் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டா தத்துவங்களை எல்லாம் நான் 2 முறை சைவ சித்தாந்தம் படித்திருக்கிறேன். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி பட்டம் கொடுப்பாங்க சைவ சித்தாந்த ரத்னான். ஆனால் எனக்கு விளங்கிய சைவ சித்தாந்தம் மிக குறைவு. ஆனால் அதனையே எளிமையாக மகரிஷியிடமிருந்து பெற முடிந்தது என்று சொன்னால் மிகையாக. பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று விளக்குகிறார்கள். அப்ப அந்த சுத்த அத்வைத தத்துவத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்தது போலவே நம முன்னே நிகழ்ந்த மகான்களிலே ஆதிசங்கரரும் அளித்திருக்கிறார் என்பதை அறிகிறோம். விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்றவை எல்லாம் நிக்கல. அத்வைத ஞானத்தை சொன்னார் மகரிஷி அவர்கள். ஏகம் பிரம்மம் என்ற பேருண்மையை சொல்லுகின்ற தைரியம் அவருக்கு இருந்தது என்று சொன்னால் மிகையார். நண்பர்களே, அப்பெல்லாம் தீட்சை எடுக்கிறதுக்கு 20 ரூபாய் கட்டணும். இங்க பழனியில மன்றம் தொடங்கும் போது இந்த 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் ஆக்குறாங்க. 82ல நல்லா கவனிங்க. பழனியில அதான் பழனியில மன்றம் தொடங்குற பின்னால ஒரு வருஷத்துல என்ன பண்றாங்க, அதை 100 ரூபாயாக ரைஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு எளிமை பாருங்கள்.
இந்த விஷயமானது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று எண்ணிய தன்மையில, அது மட்டுமல்ல இந்த விளக்கங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கெல்லாம் சில பேர் தீட்சை எடுத்துட்டு எனக்கு மனசு நிக்கலைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு சரியான உபாயத்தை முதல் பாடத்திலே கொடுக்குறாங்க மகர்ஷி. முதல் பாடம் என்னன்னு தெரியுமில்ல அகத்தாய்வுல உங்களுக்கு? எண்ணம் ஆராய்தல். மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல் பாடமே எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லக்கூடியது. அப்ப நம்முடைய எண்ணத்தை ஆராய பழகிவிட்டோமே என்று சொன்னால், எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்று சொல்லுவது போல, எண்ணம் உதிக்கும் இடத்தை ஒடுங்கியிரு என்று பகவான் ரமணர் சொன்னது போல, அந்த எண்ணம் எழும் விதத்தை சொன்னார்கள். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லி ஒரு உணர்ச்சியிலிருந்து எண்ணம் என்பது தொடங்குவதற்கு அடிப்படை என்பதை காட்டி கொடுத்த ஒரு பெரிய மகன். அவர் அந்த உணர்ச்சியை எடுத்து கொடுப்பது புத்தருடைய ஞானத்திலிருந்து என்பதை அறிகிறோம். புத்தரும் அதையே தான் சொல்றாரு, உணர்ச்சி என்பதுதான் தொடங்குது. இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னா, இப்ப இந்த பூகம்பம் வந்தது, எது நிலச்சரிவு இல்லையா? கேரளாவில் நிலச்சரிவு வந்தது. அதில் 300-350 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே புதை உண்டு போனார்களே, அவர்களை மீட்டெடுத்தார்களே, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மனம் வேதனைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் விடுபடாமல் இருந்து விடுவதில்லை. நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அப்போ அதில் உள்ள ஒரு மகிழ்ச்சிகளிலோ அதில் உணர்ச்சிகள்லையோ நாம் நம்மை மாற்றி விடுகிறோம். ஆனால் அழுத்தமாக எத்தகைய துன்பங்களையோ அல்லது இன்பங்களையோ உள்வாங்கி சுமந்து செல்லுகின்ற பண்பினை மாற்றக்கூடிய தலைப்பாக எண்ணம் ஆராய்தல் கொடுத்தார். 6 அடிப்படையில் பிரிச்சுடுங்க, சரியா போச்சுன்னு சொன்னாங்களே, அதை செய்யலைன்னா யாருக்குமே தியானம் நிக்கலைங்கிறது உண்மைதானே. அப்ப தியானம் நிக்கணும்னா எண்ணம் ஆராய்தல்ன்ற பாடத்தை புரிஞ்சு கொடுத்த ஒரு மகான். ஏனென்று சொன்னால் அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில எண்ணம் இல்லாமல் சொல் செயல் இல்லை, எண்ணம் இல்லாமல் சொல்லும் இல்லை, செயலும் இல்லை. அப்ப எண்ணமே யாவற்றுக்கும் மூலமாகும். அப்ப அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்துறத மகரிஷி சொல்லி கொடுத்த பின்னால தேவையில்லாத எண்ணம் வர்றதுக்கு வேலை இல்லை. அப்படியே வந்தாலும் நீ ஒழுங்குபடுத்தலைன்னா என்ன ஆகும்? நிறைய எண்ணங்கள் வந்துருச்சு, எனக்கு அது வேணும், இது வேணும், அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி இப்படி இல்லையே அங்கலாய்க்கிறோம். அப்ப அதை ஆசை சீர வைத்தல் அடுத்த தலைப்புல கொடுக்குறாங்க. ஆசைகள் சீரமைக்கப்படவில்லை என்று சொன்னால் கவலை ஒழித்தல் என்று சொல்கின்றார். எராடிகேஷன் ஆஃப் ஒரீஸ் சொன்ன ஒரு மகான். இந்த வார்த்தை கேட்டதுனால, இந்த பாடம் கேட்டதுனால எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வந்திருக்க வேண்டும், வர முடியும், இல்லை என்று மறக்க முடியும். நான் கேட்டேங்க, 4 பிரிக்க சொன்னார், ரொம்ப ஈஸி, எனக்கு வர எல்லா சால்வேஷனும் 4 பிரிச்சுட்டேன் என்று நாம் பகுத்து விடக்கூடிய அளவுக்கு வருகிற போது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று கடைசியா அந்த ஆத்ம விசாரத்தை கொடுத்தார். நீ உன்னுடைய கருவி கரணங்களால் அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்டது, மெய் வாய் கண் மூக்கு செவி. ஆனால் எது ஒன்று இங்கே இருந்து அந்த அறிகின்ற உணர்வோ அது நீ என்று அந்த ஆத்மாவை ஆத்மாவால் அறி, அந்த உணர்வால் அறி என்று சொன்ன அழகிய விளக்கம் அது நான் யார் என்ற விளக்கம். அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே போகும்போது முதுநிலை தலைப்புகள்ல பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலைன்னு சொல்லி நம்மளை முழு தெளிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. முதுநிலை பயிற்சிகள்லாம் எடுத்த பின்னால இன்னும் டவுட் நாம தெளிவாயிடுறோம். இப்ப ஒரு தனி மனிதனை மனதாலும் உடலாலும் செம்மைப்படுத்தி விட்டால், இதே போல ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சீர் செய்து கொண்டாலே அந்த குடும்பங்கள் நலம் பெறும். அப்ப தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று 5 வகை கடமைகளை நிகழ்த்த சொன்னார் மகரிஷி. இப்ப அந்த தனி மனித சீர்திருத்தமே
உலக சீர்திருத்தத்திற்கு அடிப்படை என்று கண்ட ஒரு பெரிய விஞ்ஞானம் அது. ஒரு பெரிய உயரிய சிந்தனை மகரிஷியினுடைய. ஒருமுறை இங்க பழனியில நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த உலக சமாதானம்னு மகரிஷி பேசுறாங்க. ஆண்டு விழா, பழனி மன்றத்தினுடைய ஆண்டு விழா. அதுல சிறப்பாக பங்கேற்ற ஒரு விஐபிய இன்வைட் பண்ணியிருந்தோம். முன்னிலையாக அவர் கேட்டாரு, இன்னைக்கு உலக சமாதானம் பற்றி இவர் பேசுறாரு, இப்படி குடுவாஞ்சலிருந்து வந்த ஒரு தனி மனிதர், ஒற்றை மனிதர் எப்படி உலக சமாதானத்தை பத்தி இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாருன்னு கேட்டார். பின்னர் மகரிஷி பேசுறாங்க. உரை முடிவுல சொன்னார், மகரிஷி தெளிவா இருக்காங்க, இதை அருமையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா முதல்ல நாமளே சந்தேகப்படணும். ஏன்னா ஒரு குருவினிடத்துல பாடம் கேட்க போறோம்னு சொன்னா, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ற தேடுதல் எங்க இருக்கோ அங்கதான் வெற்றி கிடைக்கும். அந்த தேடுதல் விவேகானந்தர் கிட்ட இருந்தது, ராமகிருஷ்ணர் கிட்ட பதில் கிடைச்சது, மகரிஷியின் இடத்துல பதில் இருக்கு. நமக்கெல்லாம் அந்த தேடுதல் வேணும். அப்ப நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, இந்த அமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மனவளக்கலை மன்றங்களை கொண்டு வந்து கொடுத்து அதனிலே உயிருக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்தார் பாருங்க. உயிருக்கு டெஃபனிஷன் எந்த புத்தகத்திலையும் கிடையாதுங்க. உயிர் என்பதற்கு இன்னைக்கு நீங்க வேணா நீங்க எந்த ஸ்காலர்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, எந்த புத்தகத்திலேயாவது விளக்கம் இருக்கா? இது வரைக்கும் உள்ள முன் நூல்கள்ல உயிர்னா என்னன்னு யாருமே விளக்கல. ஆனால் மகரிஷி அவர்கள் தான் என்ன சொல்லுகின்றார்கள், உயிர் என்பது நம்முடைய உடலிலே ஒட்டுமொத்தமாக இயங்கக்கூடிய காந்த களம் என்ற பெருமையை சொல்லி அந்த காந்தத்தை நமக்குள்ள சுழன்று உணரக்கூடிய ஃபீட்பேக் மெக்கானிசத்தை கொடுத்தது மகிழ்ச்சி கொடுத்த காயகல்ப பயிற்சி. செய்து பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். உங்க உடம்புக்குள்ள அந்த ஆற்றலினுடைய ஓஜஸ் விடும்போது ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் தி பாடி வி கேன் ரியலைஸ் தட், நாம் உணர முடியும். அந்த அளவுக்கு தெளிவாக அருட்தந்தை மகரிஷி அவர்கள் உடலுக்கு உடற்பயிற்சியும், மனதுக்கு தியானமும், உயிருக்கு காயகல்ப பயிற்சியும் கொடுத்தார்களே. அப்போ ஒரு தனி மனிதனை மேம்படுத்துவதற்கு அவர்கள் எந்த வகையில சிறப்புற தன்னுடைய முழு வாழ்நாள் சிந்தனையும் பயன்படுத்தி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நாம் எல்லாம் பாக்கியவான்கள். ஒன்று மட்டும், அதனையும் கடந்து அந்த அமைப்பின் பெயரே உலக சமுதாய சேவாசனம். தனி மனித சீர்திருத்தத்திற்கான அமைப்பின் பெயர் என்ன? மன வள கலை மன்றம். அப்ப அங்க 3 பயிற்சி கொடுத்துட்டாங்களா? அடுத்த கட்டமா மகரிஷி யோசிக்கிறாங்க, என்ன பெண்களுக்கான முன்னேற்றம் வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்ப அதை ஒய்ஸ் ட்ரஸ்ட், அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை, ஒய்ஸ் ட்ரஸ்ட்னு ஒண்ணு குடுவாஞ்சேரியில தோற்றுவித்தார். அதுல முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே வகுப்புகளை தனியே நடத்துவதற்கு சொன்னார்கள். அந்த சொன்ன சிலபஸத்தான் நான் விரிவுபடுத்தி பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு புத்தகம் எழுதியிருக்கேன், வெளியீட்டு செய்திருக்கேன். போன மாசம் உங்களுக்கெல்லாம் தெரியும், படிச்சிருப்பீங்க. அப்ப மகரிஷி அவர்கள் பெண் குலத்திற்காக எவ்வளவு தூரம் சிந்திச்சிருந்தா அந்த 20 டைட்டிலோடு கூடிய அந்த பெண்களுக்கான பயிற்சியை கொடுத்திருக்காருன்னா, மகரிஷி அவ்வளவு தூரம் மகளிர் மேன்மைக்கு நினைச்சது அங்க உள்ள சிறப்பு. ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி மேம்பாடு அடைந்தாங்கன்னா அவங்க மூலமா வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் பியூரிஃபை ஆகுதுங்கிற ஒரு சாதனையை புரிந்த மகான் நம்முடைய மகரிஷி அவர். அது மட்டும் இல்லை, ஆலியார்ல ஆசிரமம் தொடங்கியாச்சு, சும்மா இருக்குல்ல. நீங்க முதல்ல ஒரு வகுப்புக்கு வாங்க, அதுக்கு பேர் பிரம்மஞானம்னாங்க. முதலாம் பிரம்மஞானம் கும்பகோணத்தில் போட்ட போது நானும் என்னுடைய மகளையும் அழைச்சிட்டு போயிருக்கேன். நான் மேடையில் மகரிஷியோட இருக்கேன், என்னுடைய மகள் அவையில் இருக்காங்க, படம் கட்டி உட்கார்ந்து அப்படியே பார்த்து சொல்றாங்க, நீங்களாம் பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, ஆனால் நானும் உங்க எல்லாரையுமே பிரம்மமா பார்க்குறேன். அப்போ உங்களுக்குள்ளேயே பிரம்மம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பேச போறோம்ன்ற ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மையை பட்டனை போட்டு உடைச்சாரு ஆரம்பத்திலேயே. நான் வியந்து போனேன், என்ன பேரு சஸ்பென்ஸை இப்பவே உடைச்சிட்டாரு சாமி.
எனக்கு புரியுது. பிரம்மஞானம்னு சொன்னா பிரம்மம் என்பது தனியே இல்லைன்னு சொல்ற மகர்ஷியினுடைய அத்வைத ஞானம் எனக்கு புரிந்த ஒன்றுதான். என்றாலும் நான் மேடையிலே மனவளக்கலை பேராசிரியர்களிலே ஒருவனாக அமர்ந்திருக்கிறேன் என்றாலும் கூட அங்கே ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த கிளாஸ் தொடங்கும் போதே சொல்றாங்க, நான் உங்களை எல்லாம் பிரம்மமாக பார்க்கிறேன் என்று சொன்னார்களே. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன் பாடின தாய்மானாருடைய வரிகள் அங்கே வந்து நிற்கிறது இல்லையா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று வள்ளல் பெருமானார் சொன்னாரே, அந்த உயிர்களிடம் அன்பு செய்தல், பரக்கருணை மரக்கருணை. அப்ப அந்த உயிர்களிடம் அன்பு செய்தல் என்பதை வள்ளல் பெருமானாரிடமிருந்து எடுத்துக் கொள்ளுகிறார். அதே அன்பு செய்ததைத்தானே அன்பு சிவம் இரண்டில்லை என்று சொன்னார் திருமூலரும். அதே அன்பை தானே புத்தரும் எடுத்து சொன்னார். அதே அன்பை தானே இயேசுநாதரும் எடுத்து சொன்னார். அப்ப எந்த ஒரு மகான்கள் சொன்ன நெறியாக இருந்த போதிலும் அங்கே மைய கருத்து அன்பு ஒன்றாகவே இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நான் எல்லாரையும் அன்பு செய்ய முடிவது எப்படி? அவர்களிடத்துல பேதங்கள் தெரிகிறதே, அவர்கள் முரண்பட்டு நடக்கிறாரே. நமக்கு கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்தா எல்லாம் ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்றாரு. ஏன் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு அதுக்கும் காரணம் சொல்றாங்க. பாவப்பதிவுகள்னு ஒண்ணு இருக்கு. அந்த பதிவுகள் நீங்கிறதுனா தவம் செய்யணும். ஆகினில தவம் செய்தா ஆகாமிய கர்மா நீங்குது, துரியத்துல தவம் செய்தா சஞ்சித கர்மா நீங்குது, துரியாதீதம் போனா சப்ஜாடா எல்லா பதிவுகளும் நிர்மூலம் ஆகிறது என்ற பேருண்மையை பாவப்பதிவுகளும் போக்குமொழிகளும் என்ற தலைப்பின் மூலமாக தெளிவைத்தார்களே. அப்பெல்லாம் நான் ஒரு கவியை எடுத்து வச்சுக்கிட்டு மகரிஷ கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முற்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஒரு காலகட்டத்தில் கும்பகோணத்துல கோர்ஸ் இருக்கு. அத அந்த கைவல்ய மனிதம் பாடல பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சில் ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்வத்தினே அனுபவித்தே தீரும்னு கைவல்ய அனவனிதம் என்ற நூல்ல சொல்லுதே. நீங்க எப்படி நிர்மூலமாகும் துரியாதத்திலன்னு சொல்றீங்களேன்ற கேள்வி வச்சுட்டு நின்னேன் தெரியுமா? அப்ப அந்த கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்சதா இல்லையான்றது நீங்க என்ன செக் பண்ணி கேட்க வேண்டாமா? நீ ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு நின்னியப்பா, உனக்கு மகிழ்ச்சிட்டு என்ன பதில் கிடைச்சுன்னு. எனக்கு பதில் கிடைச்சது தான் நான் வகுப்பு நடத்த ஆரம்பிச்சேன். நான் அன்றைக்கே சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு உண்மை விளங்கி கொள்ளுகிற போது, ஒரு மகான் அதை கொடுத்திருக்கிற போது, இந்த பொக்கிஷம், இந்த ஒரு பெருஞ்செல்வம், இந்த ஒரு அறிவு ஞானம், மகிழ்ச்சியினுடைய தற்சோதனை மார்க்கங்கள் எல்லாம், விளக்கங்கள் எல்லாம் எனக்கு நன்மை பயக்கிறது என்று சொன்னால், என்னை போலதானே துன்பப்படுகின்ற பிற உயிர்களுக்கும் எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. குடும்பத்துல பிரச்சனை, ஒரு அம்மா போன் போட்டு ஒரே கடங்கண்ணீங்க, என் குடும்பத்துல கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ண, நான் கவலை ஒழுத்த என் ஸ்பீச்சை கேட்டு அப்புறம் பேசுங்கன்னு சொல்ல வேண்டும். இன்னொருத்தவங்க கேட்குறாங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, இன்னொருத்தவங்க கேட்குறாங்க உடல் நலத்துல பிரச்சனையா இருக்கு. அப்ப உடல் நலம், பொருளாதாரம், குடும்பம், அப்புறம் சமுதாயம், அப்புறம் முன்வினை பதிவுகள், இப்படி எல்லா விதமான கோணங்களிலும் தெளிந்த ஒரு ஞானத்தை எடுத்து கொடுக்கிற குரு நமக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னா, அதுவும் சயின்டிபிக்கா சொல்லக்கூடியவரா இருக்காரு, அதுவும் எளிமையா சொல்ற. இந்த வரிகள் எப்படி பெரிய ஸ்காலர்ஷிப் காட்டல. நான் கூட பேசும்போது நினைச்சுக்குவேன், ஏன் நாம எளிமையா பேசுறது இல்லை, கலோக்கியலா பேசலாம் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்படின்னு இயல்பா நானும் பேசலாம். ஆனா எனக்கு அந்த அந்த ஃப்ளோ எனக்கு அந்த ப்ராப்பர் முழுமையான தமிழினுடைய லாங்குவேஜுக்கு போய் பேசினா நல்லா வருதுன்றதுனால நான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கேன். ஆனால் நான் முடிந்தவர்கள் எளிமையாகத்தான் விளக்க உட்படுது. அப்ப அதனாலதான் வேதாதிரி மகரிஷி பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று நாம் குறிப்பிடுகிறோம், போற்றுகிறோம், மகிழ்கிறோம். ஒரு பேர் என்ன? பாமர மக்களின் தத்துவ ஞானி. ரொம்ப படிக்காதவங்களுக்கும் இந்த ஞானம் போய் சேர முடியும். அதுதானே வேணும். படித்தவனுக்கு தான் எம்ஏ, பிஏ, எம்ஃபில் எல்லாம் படித்தவனுக்கு தான் இந்த ஞானம் போய் சேரும் சொல்லப்படவில்லை. அங்கே மகர்ஷியுடைய தனிச்சு. அதே போல உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒரு புதிய சமயத்தை நிறுவுகிறார். ஒரு ரிலிஜியனை ஃபார்ம் பண்ணாங்க.
நாம் அறிந்திருப்போம். ரிலிஜியன்னா கிறிஸ்டியானிட்டி, பௌத்தம், இஸ்லாம், இந்துயிசம் இல்லையா, சீக்கியம், இது எல்லாமே ஒவ்வொரு சமயங்கள். ஆனால் உலக பொது அருள்நெறி சமயம் என்று அருட்தந்தை மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு நெறி மண்டமுறை திருமணம், இறப்புக்கு பின்னால கவலையே படாம இருக்கக்கூடிய தெளிந்த ஞானம், ஆன்ம சாந்தி தவம், இப்படியெல்லாம் பல விஷயங்களை அள்ளி கொடுத்தது மகரிஷியுடைய கொடை. தன்னுடைய உலகம் தழுவிய சிந்தனையினாலே மகரிஷி அவர்கள் உலக சமாதானத்துக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த திட்டத்தை கொண்டு போய் ஐநா சபையில 2 முறை பேசியிருக்காங்க மகரிஷி. பேசும்போது அங்க என்ன, எங்களுடைய ரூல் என்னன்னா, ஒரு தனி மனிதன் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க ஐக்கிய நாடுகள் சபையில போய் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 கண்ட்ரிஸாவது உங்க ப்ரப்போசலை முன்வைக்கணும்னு கேட்டாங்க. இப்போ மகரிஷி நம்முடைய பாரத நாடு இந்தியா இல்லையா, அப்ப இந்தியாவினுடைய அரசாங்கம் இதை ஒத்துக்கிட்டு அப்ரூவ் பண்ணாதான் அப்புறம் இன்னொரு இலங்கையோ இல்லை இன்னொரு நாடு மூலமா ப்ரப்போசலை கொண்டு போகலான்ட்டு டெல்லி வரைக்கும் மூவ் ஆச்சு. ஆனால் நின்று போச்சு. ஆனால் அதற்குரிய காரணத்தையும் மகரிஷி அவர்கள் விளக்குகின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கணிசமான கட்டிங் எங்க போகுதுன்னா இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுல தான். இப்போ அதனுடைய உற்பத்திக்கான செலவு வெறும் 20 ரூபான்னா அப்ப 100 ரூபாய் அளவுக்கு விற்கிறாங்க. மிச்சம் 80 ரூபாய் அரசியல்வாதிக்கு. அத்தனை பேருக்கும் பங்கு போக 20 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டாதான் அந்த இராணுவ தளவாடங்கள் மூலமாகத்தான் வருமானம்னா எந்த நாட்டு அரசாங்கமோ அரசின் பொறுப்புல இருக்கவங்களோ போரே வேண்டாம் தளவாடங்களே வேண்டாம்னு நான் சொல்ற திட்டத்தை ஏற்றுக்குவாங்க. இதுதான் காரணம்னு வெட்ட வெளிச்சமாக ஆழியாரிலே தன்னுடைய பிறந்த நாளிலே மகரிஷி அவர்கள் சொன்னார். அது மட்டும் நல்ல சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளாலும் ஒரு பக்கம் தொழிலதிபர்களாலும் இறுக்கி பிடிக்கப்பட்டு விட்டது. அவங்க ஃப்ரீயா அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அப்படின்னு தன்னுடைய முடியை பிடிச்சு காட்டினார். நான் அங்க இருக்கேன் அன்னைக்கு. தன்னுடைய முடியை பிடிச்சுக்கிறாரு. அரசியல்வாதிகள் ஒரு பக்கமும் தொழிலதிபர்கள் ஒரு பக்கமும் சிந்தனையாளர்களை இறுக பற்றி கொண்டால் சிந்தனையாளர்களுடைய சிந்தனை எவ்வாறு சமுதாயத்துக்கு சென்று சேரும் என்பதை கேள்வியாக வைத்த போது மகரிஷியுடைய மனதில் ஏற்பட்ட அந்த உருக்கம் நம்மால் உணர முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் சொல்லுகின்றார்கள், நான் கொடுத்த இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக உலக சமாதானம் மலரும் என்று நம்பிக்கையோடு சொல்லி சென்றவர் மகரிஷி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு திருமகனார் ஒரு குடுவாஞ்சேரியில பிறந்து இந்த அளவுக்கு சமுதாயத்தை பற்றி எண்ணிய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகம் தழுவிய சிந்தனையாளர். ஆனால் அவருடைய எண்ணங்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு அருள்நிதியர்கள் மூலமாக, அருள்நிதினா யாரு, பிரம்மஞானம் பத்தி பேசுனேன். அருள்நிதினா யாரு, நீங்க தான் மாஸ்டர்னு பொறுப்பு கொடுத்தாருங்க. எந்த ஆதீனத்திலேயாவது எந்த மடத்திலேயாவது எந்த பீடத்திலேயாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீயும் குருன்னு டக்குன்னு யாரையாவது சொல்லிடுவாங்களா? ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து பல வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து எனக்கு அப்புறம் இவர் தான் பட்டத்துக்குன்னு முடிச்சு கொடுப்பாங்க. ஹி வில் பி வெயிட். யாரு, இவர் மூத்த பட்டம் மண்டையை போடுற வரைக்கும் இளைய பட்டம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் நம்முடைய மகரிஷி அவர்களோ, நான் 82 மன்றம் தொடங்கினேன், 83லயே சென்னையில சிம்சன்ல நடந்த மாஸ்டர் கோர்ஸ்ல என்னை அருள்நிதி ஆக்கிட்டாங்க. நான் வியந்து போனேன். நம்மையும் கூட நீயும் தீட்சை கொடுன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நான் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் என்றைக்கு 82 மன்றம் தொடங்கி மன்றத்தை வாரம் நடத்த ஆரம்பிச்சனோ, என்னைக்கு தவறு நடத்தி கிளாஸ் நடத்தியே ஆகணுன்ற நிர்பந்தம் எனக்கு வந்ததோ,
அன்னைக்கு மகரிஷி எனக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. இதுதான் உண்மை. இன்று வரையிலும் மகரிஷி மட்டுமல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறேன், எல்லா மகான்களையும் உள்வாங்க முடிந்தது. ஏன்னா மகரிஷியுடைய விஞ்ஞானம் எல்லா மகான்களுடைய அடிப்படை விஞ்ஞானத்தை ஒத்து போகிறது. அங்க இழையோடுகிறது, ஒருமித்த கருத்து இழையோடுகிறது. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர். அப்ப அன்புதான் கடவுள். அதே சொல்றார், அறிவேதான் தெய்வந்தார் தாய்மானார், அறிவதனை அழிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் திருமூலர். அப்ப அந்த அறிவே தெய்வம் என்பதை மகரிஷி சொல்றார். அப்ப வெட்ட வெளிதனை மெய்யின்ற இருப்போர்க்கு பட்டய மேதுக்கடி குதம்பாய், சித்தர்களுடைய பாடல். ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோ. அப்ப அந்த பாழ் அதுவேதான் வெட்டவெளி, அதுவேதான் மெய்ப்பொருள் இல்லையா? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப மெய்ப்பொருள் என்பது சிவம், சிவம் என்பது வெட்டவெளி, வெட்டவெளி என்பது அன்பு, அன்பு என்பது அறிவு. அப்ப அறிவே தெய்வம்னு கொண்டாந்து சொல்லி, நமக்குள்ள அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு இருக்கிற அறிவு அதுதான் கடவுள்னார். அப்போ உங்களுக்கு புரியல, அதை எளிமையா சொல்லலாம்னா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாப்பான்னு கேட்போம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்போம். அப்ப அந்த மனசாட்சி தான் கடவுள். அப்ப அது எங்க இருக்கு? அதுதான் நம்முடைய உள்ளுணர்வு, அதுதான் நம்முடைய விழிப்புணர்வு. எவன் ஒருவன் ஆன்மாவிலே அகவிழிப்பு பெறுகிறானோ அவன் ஞானி என்று பகவத்கீதை சொல்லுகிறது. அப்ப பாருங்க, பகவத்கீதை சொன்னதும், திருமூலர் சொன்னதும், திருவள்ளுவர் சொன்னதும், தாய்மானார் சொன்னதும், எல்லா மகான்கள் சொன்னதும் ஒரே மைய கருத்து இழையோடுகிறதா இல்லையா? அப்ப மகரிஷி இதை தெளிவா கொடுத்தார்னா, இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு ஞானத்தை நான் கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றேன். எந்த ஆதீனங்கள் மடாதிபதிகள் இன்றைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஆதீனங்கள்ல நடக்குது, சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மக்களுக்கு போய் ரீச் ஆகல. பதி பசு பாசம்னா என்ன புரியுது? பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் பிழைத்திருக்கக்கூடிய இந்த உலகம். இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு விளங்குது, இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல அப்படின்னு. ஆனால் அந்த நாளைக்கு உரிய கருத்துக்களை இந்த நாளைக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்தி கொடுத்தது மட்டுமில்ல, விஞ்ஞான கண்ணோட்டத்தோடும் விளக்கி அதை தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதி கொண்டு வந்தாரா இல்லையா? பெண்களுக்காக கொண்டு வந்தாரா இல்லையா? அஸ்மர்னு ஒரு மருத்துவ அமைப்பை தோற்றுவித்தார். இன்றைக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல. உலக பொது அருள்நெறி சமயத்தை கொண்டு வந்தாங்க, அது எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி மகரிஷி அவர்களுடைய சிந்தனைகள் இந்த உலகம் தழுவிய சிந்தனையாக மலர்த்தி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவருக்கு பின்னே யார் கையில் எடுப்பது? அதுக்கும் கேட்டாங்க மகரிஷி ஒருவர். நான் ஆழியாரில் இருக்கேன், மகேஷனுடைய பிறந்தநாள் விழா, அவரது உலக சமாதான விழாவாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு 20,000 பேருக்கு மேல மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு தந்தை தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி களை எடுத்து உழுது பாத்தி கட்டி விதை விதைத்து நீர் பாய்ச்சி முளைத்து பந்தலிட்டு அவரைக்காய் கொடியெங்கும் ஏறி பந்தல் முழுவதும் எட்டி இன்னமும் மேலவும் காய்ச்சி தொங்குது. அந்த விவசாயி தந்தை தனக்கு எட்டன மட்டும் பறிச்சிட்டாரு அவரைக்காய. யாரு? தன்னை சொல்றாரு. நான் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நான் உணர்ந்த வகையிலே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்ப எட்டாத உயரத்தில் உள்ள அவரைக்காய்களை தந்தையினுடைய தோல்ல ஏறி பெருக்கக்கூடிய மகன் யாருன்னு கேட்டாரே. அப்ப மகரிஷி நம்மை பார்த்து எவ்வளவு ஆசைப்பட்டு எதிர்பார்த்திருக்கிறார் ஒரு மகனை பார்த்து என்று சொன்னால்,
அந்த இடத்துல அந்த மகனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த இடத்துல நான் இருக்கேன் உங்க மகனாக மகளாகன்னு நாம ஏன் முன் வரக்கூடாது? நமக்கு எல்லாரும் முன் வந்தால் உலக சமாதானமும் உலக அமைதிக்கான திட்டமும் வெற்றி பெறுவதில்லை, ஐயமேதுமில்லை. எனவே மகரிஷி அவர்கள் உலகம் தழுவிய சிந்தனை ஒரு பெரும் பாங்கு, ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் கையில் எடுக்க வேண்டியிருக்குன்னா அருணதியர்கள்லாம் செய்யற ஒரு தப்பு என்னன்னு சொல்லிடுறேன். நான் பயிற்சி எடுத்துட்டேன், பிரம்மஞானம் முடிச்சுட்டேன். அருள்நிதி அடுத்து என்னன்னு கேட்டு அருள்நிதி கோர சொன்னாங்க, அருள்நிதியா ஆயிட்டேன். சரி, இப்ப என்ன செய்றீங்க? நான் எனக்கு நல்லா இருக்கு, நான் தவம் பண்றேன், காகல்பம் பண்றேன், உடற்பயிற்சி பண்றேன், நல்லா இருக்கு. அதுக்கு நீங்க அருட்சிலராகவே இருந்திருக்கலாமே, ஏன் அருள்நிதி ஆனீங்க? அப்ப அருள்நிதி என்பவர்கள் நீங்கள் உணர்ந்த பேருண்மைகளை பிறருக்கும் கொடுக்கணுமே. கொடுக்குறீங்களான்னு கேட்டா, நான் ஒரு பதிவு பார்த்தேன் வாட்ஸ்அப்ல, வியந்து போனேன், என்ன இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு. நான் சொல்றது யாரும் தப்பா நினைச்சுக்க, நான் இதுக்காக கூச்சப்படலை, இதை ஓப்பனா சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் சொல்லுவேன், ஏன்னா மகர்ஷியுடைய பார்வையில வளர்ந்தவன் நான். ஒரு வாட்ஸ்அப் இப்ப இன்றைக்கு அம்மாட்டையும் காமிச்சேன். ஒருவர் போறாரு, எங்க வீட்டு பூஜையில பாருங்க அப்படின்னு வீடியோ எடுத்து மகர்ஷியுடைய பாடலையும் போட்டு போடுறாரு. என்னன்னா, ஒரு 6-7 இடத்துல அவங்க வீட்டு பூஜையில மகர்ஷியுடைய படம் இருக்கிறது. தப்பு கிடையாது. ஆனா மகர்ஷியுடைய கருத்து உங்கள் மூலமாக எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுங்கிறது தான் என் கேள்வி. அங்கதான் நீங்க வெற்றி பெற்ற அருள்நிதியாக மலர்கிறீர்கள், வெற்றி பெற்ற பேராசிரியராக மலர்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால எத்தனை பேராசிரியர்கள் வந்தாங்கன்றது தான் கேள்வி. இதை இன்றைய அறிவு திருக்கோயில்கள் சிந்திக்க வேண்டும். நான் சொல்றதுல தப்பேது இருந்தா என்கிட்ட வாங்க பேசு. யார் செய்யணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில். ஏன்னா அந்த அறிவு திருக்கோயில்களை பார்த்து என்ன சொன்னார்ன்றதும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா நான் அதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். மகர்ஷியுடைய பிறந்த நாள் விழாவில் கட்டப்படுகின்ற கட்டடங்கள் அல்ல அறிவு திருக்கோயில்கள். யாரு இந்த கட்டடம் கட்டுறீங்களா அறிவு திருக்கோயில்? அது இல்லைங்க அறிவு திருக்கோயில். ஒவ்வொரு அருள்நிதியர்களும் ஒரு அறிவு திருக்கோயில்களாக வெளியிட வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார். அப்ப அவருடைய ஆசை அதுதானே. அப்ப நீங்க அருள்நிதி தானே, நீங்கள் அறிவு திருக்கோயிலாக மாறி இருக்கிறீர்களா? உங்களிடத்துல எத்தனை பேர் இளைப்பாறுகின்றார்கள்? இந்த சிந்தனையே, இந்த செய்தி, இந்த சிந்தனையே மகர்ஷியுடைய பிறந்தநாள் செய்தியாக உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். வேற ஒன்று, ஒரு மகரிஷி எளிய ஒரு குடுவாஞ்சேரியில பிறந்து 10 ஆண்டு காலம் அந்த அமைப்பினுடைய சிந்தனைகளை வளர்த்த பின்னும் அவர் வெளிவர முடியல. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் வெளிவந்தார். அப்புறம் இந்தியா பூரா வகுப்பு நடத்த ஆரம்பிச்சாங்க. நாக்பூர், டெல்லி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்து பரிதவிக்கிறேன், என்ன சாமிஜி வெளிநாட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேனே அப்படின்னு. பாட்டு கேட்டாங்க, ஏடா காசிக்கு போனாலும் கக்கத்துல பிள்ளைன்னு அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது ஒன்னையும் கூப்பிட்டு போவாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைச்சேன். அதனால்தான் பழனியில வேலைக்கு வந்தேன். 76 கல்யாணம் ஆச்சு. 3 குட்டீஸை போடுறதுக்குள்ள 82 ஆகி போச்சு. 82 மன்றம் தொடங்கிட்டேன். 81 தான் மோகன் பிறந்தது. 82 மன்றம் தொடங்கிட்டேன். அப்ப என் டியூட்டியை நான் ஒழுங்கா பார்த்துருக்கிறேன்னா இல்லையா? பிஃபோர் மேரேஜ் மகர்ஷி கிடைச்சிட்டாங்க, எனக்கு ஞானம் கிடைச்சது. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் தேடினேன். மன்றம் தொடங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. மன்றம் தொடங்குற பின்னால மன்றத்துல மகர்ஷியுடைய பணியை நான் கையில எடுத்துக்கிட்டேன். நான் மற்றவங்களுக்கு கொடுத்தேன். வாங்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. வாங்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதுபோல நீங்கள் ஒவ்வொரு அருள்நிதியர்களும் எத்தனை பேர்களுக்கு சென்றடைய வைக்கிறீர்களோ அதுவே மகரிஷிக்கு நீங்கள் செய்கின்ற குருக்காணிக்கை என்ற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இனிய மகரிஷியினுடைய 114வது ஜெயந்தி விழா இன்றைய தினத்திலே உங்களுக்கு செய்தியாக்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இதற்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? ஏனென்றால் அவர் இருக்கிறார். மகரிஷி
இன்றைக்கும் இருக்காங்க, நம்ம உள்ளங்கள்ல இருக்காங்க. படத்துல இல்லை, சமாதியில இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. நீங்க மகரிஷியினுடைய கவிதைகளை படிங்க, மகரிஷி உங்களுக்குள்ள வருவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் புரிய வைப்பாங்க. 3 தடவை படிங்க, நல்லா புரியும். 4வது தடவை அதுக்கு மேலேயும் பொருள் புரியும். இதுதான் மகான்களுடைய வரிகள். பகவத்கீதை எடுத்துக்கோங்க, 1 தடவை படிங்க, கொஞ்சம் புரியும். 3 தடவை படிங்க, நல்லா புரியும். 5வது தடவை 8வது தடவை படிக்கும்போது மேலும் மேலும் பொருள் புரியும். அதுதான் பைபிளினுடைய சிறப்பு, அதுதான் பகவத்கீதையினுடைய சிறப்பு, அதுதான் வேதாந்திரியத்தினுடைய சிறப்பு. நம்ம கூட நம்ம வார கூட்டங்களில் வேதாதிரியம் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனந்த யோகம் குழுவில் வேதாதிரியம் ஒவ்வொரு கட்டளையாக பேசிக்கொண்டிருக்கு. எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வேதாதிரியம் என்ற ஒரு பெரிய கான்செப்டை கொடுத்து அதன் மூலமாக தனிநபர் மேன்மையிலிருந்து குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம் என்று விரிந்த உலகம் தழுவிய சிந்தனையாளராகிய மகரிஷி அவர்களுடைய இந்த ஜெயந்தி நாளிலே, பிறந்த நாளிலே மகரிஷி சொன்னது போலவே எல்லா உயிர்களும் இந்த அருள் கருணையை பெற்று உய்வு பெற்று உலகம் சிறக்க வேண்டும் என்று மனதார வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நல்ல தூய அலைகளை பரவிக்கொண்டே இருப்போம். உலகம் மேன்மை பெறும், ஓருலக ஆட்சி மலரும். நாமும் அந்த ஓருலகம் என்ற மகரிஷியினுடைய உலகம் தழுவிய சிந்தனைக்கு உடன் விதை போட்டவர்களாக இருப்போம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் துளசிமா. நான் கிளாஸை முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் எங்களுக்கு கிளாஸ் இருந்தது. கிளாஸை முடிச்சுட்டு வழியிலே கேட்டுக்கிட்டே வந்தேன் உங்க உரைய. நல்லதுமா. நல்லா அருமையா மன்றத்துலயும் இன்னைக்கு விழா எடுத்தாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியன்னு 108 முறை சொன்னோங்க ஐயா. நாங்கெல்லாம் 108 நல்லா சொன்னோம். 4ல இருந்து 6 எங்களுக்கு கிளாஸ். அதை முடிச்சுட்டு உங்களை ஆன் பண்ணிட்டு கேட்டு 6 மணிக்கு வகுப்பு முடிச்சுட்டு நடந்துகிட்டே கேட்டுக்கிட்டு வந்தேன்றாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அருமையா சொல்றதுன்னா கருத்து சொல்றதுன்னா சொல்லுங்கம்மா. அதான் அருமையா இருந்தது உங்க வாய்ப்பு. உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. அதாவது ஒவ்வொருத்தருடைய மனசுல வேதாத்திரியம் இருக்கணும். அதாவது அறக்கட்டளை விட வேதாத்திரியம், அதுதான் அருத்திரு கோயில் இருக்கணும்னு உண்மை. அதுதான். அது யாரு சொன்னா, அது வீட்டுல இருந்தும் கடமைகளை செஞ்சு முடிச்சாதான் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து சொல்ல முடியும். கடமைகளை செய்ய முடியல, அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து செய்யறதுக்க முடியாது. அதுக்கு இவங்களும் குடும்பமும் ஒத்துழைக்கணும். இவங்களும் குடும்பத்துக்காக ஒத்துழைச்சா அந்த பணி வந்துட்டு அவங்களுக்கு செய்யறதுக்கு அனுகூலம் ஆகும். நான் ஒரு சின்ன பாட்டு பாடுறேன், எல்லாருமே கேட்கட்டும். நான் ஹெட்செட் போட்டிருக்கேன்னா இங்க உள்ளவங்களுக்கு கேட்காது, பட் மற்றவங்க கேட்பாங்க. சொல்லுங்க. பாகியலட்சுமி கேட்பாங்க. என்ன தவம் செய்தோம் நாம் நண்பர்களே, 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 என்ன தவம் செய்தோம் நாம் நண்பர்களே. எங்கும் நிறைந்த பரபிரம்மம்